கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த ராத்திரி வேளையில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருந்து தேவ வசனத்தை கேட்கும்படி, தேவனுடைய ஆலோசனை கேட்கும்படியா கடந்து வந்த எல்லோருக்கும், பெரியோருக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஃபோன் கால் எங்களுக்கு கடந்து வந்ததுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபித்தது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக மறுபடியும் நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். கடந்த வாரங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம காண்கிறது ஸ்தோத்திரம் ரூத். இந்த ரூத்து ஸ்தோத்திரம் புஸ்தகத்தில் நியாயாதிபதி நியாயம் விசாரித்து வரும் நாட்கள் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோகாபிய தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள். இங்கு நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் விசாரிக்கிற காலங்களில் பெத்லேகேமிலிருந்து ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட பஞ்சத்தின் நிமித்தம் மோகாபிய தேசத்துக்கு போகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கு காண்கிறோம். ஏறக்குறை 4 அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், 4 அதிகாரம் உள்ள ஒரு சிறு புஸ்தகமாக இருக்கிற இந்த ரூத்து புஸ்தகத்தை குறித்து நமக்கு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் சில ஆலோசனைகளை நமக்கு முன்பதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கு நம்ம பார்க்கும்போது பெத்லேகேமத்திலிருந்து பஞ்சம் உண்டாகிறது நிமித்தம் மோகாபி தேசத்துக்கு போகிறதை காண்கிறோம். ஒரு அந்நிய பெத்லேகேம் விட்டு அந்நிய தேசத்தில், அந்த தேசம் நல்ல ஒரு செழிப்பான தேசம், அந்த தேசத்தில் நல்ல அறுவடை, நல்ல தண்ணீர் பஞ்சமில்லாத நல்ல ஒரு தேசத்தை இவங்க பஞ்சம் உண்டாகிறது நிமித்தம் அந்த தேசத்தில் போய் ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் 2 பிள்ளைகளுடைய தன்னுடைய கணவர் இறந்து போனார். மோகாபிய தேசத்தில் போய் தன்னுடைய கணவர் இறந்து போய் அடுத்து தன்னுடைய பிள்ளைகளை இறந்து போன அனுபவத்தில் மோகாபி தேசத்தை விட்டு திரும்பி வருகிற ஒரு அனுபவம் இதில் காண்க முடிகிறது. அப்படி ஒரு அனுபவத்தில் தான் தன் பெத்தேனியா மோகாபி தேசத்தில் இருந்த 2 மருமகளில் ஒரு மருமகள் அங்கே இருந்துக்கிட்டாப்புல, ஒரு மருமகள் ரூத் என்கிற மருமகள் நகோமிக்கு பின்பதாய் வருகிற ஒரு காலகட்டத்தை காணும். இங்கே பஞ்சத்தின் நிமித்தம் பெத்லேகேமை விட்டு விலகி போகிறாங்க. அங்கே செழிப்பு இருந்தும் அது வேண்டாம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், ஸ்தோத்திரம், எனக்கு பிளஸ்ஸிங்கு தேவையில்லை, எனக்கு உங்களுடைய தெய்வம் போதும், பிரைஸ் தி லார்ட், எனக்கு நீங்கள் போதும். எனக்கு இங்கே பஞ்சத்தில் போயிட்டு அங்கே செழிப்பாக இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே விட்டுட்டு நகோமிக்கு பின்பதாய் வருகிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம இங்கு காண முடிகிறது. அநேகருக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் செழிப்பை தான் ஜனங்கள் காணுகிறார்கள். ஆனால் இங்கு ரூத்து செழிப்பான தேசத்தை விட்டுட்டு, ரிலேஷ பந்தங்களை விட்டுட்டு, அடுத்த சூழ்நிலைக்கு எந்த ஒரு குழந்தைகள் இல்லாத அனுபவத்தில், அடுத்த நேரம் ஆகாரத்துக்குள்ள சூழ்நிலைகள் என்னங்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட, அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற ஒரு சூழ்நிலையுடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் ஸ்தோத்திரம், மரணம் தவிர நம்மளை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது என்று நகோமியோடு கூட வருகிற ஒரு அனுபவத்தை காண முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த தெய்வத்தை பலரும் விசுவாசிக்கிறாங்க. தெய்வத்தை விசுவாசிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க.
ஆனால் இங்கு நகோமி தெய்வத்தை விசுவசித்து, நகோமியும் ஸ்தோத்திரம் தன்னுடைய கணவர் எல்லாம் விசுவசித்து இருந்தாலும் அந்த ஊரில் பஞ்சம் உண்டான போது, அந்த பஞ்சம் உண்டாகின அந்த தேசத்தில் இடத்தை விட்டு என்ன செய்தாப்புல அதை எதிர்த்து போனதை காண முடிகிறது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஸ்தோத்திர ரிலேஷன் வந்து இருக்கலாம், சகோதரங்கள் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்து ஒன்றும் வேண்டாம், நகோமியோட ஒரு தெய்வம் எனக்கு போதும். அப்போ நகோமி சேவித்த தெய்வத்தை ஒரு அந்நிய ஸ்திரீ இந்த தெய்வத்தை கண்டு இந்த தெய்வம் போதும் என்கிற ஒரு சூழ்நிலையில் திரும்பி வந்தபோது தன்னுடைய வாழ்க்கை ஒரு தன் ஜீவிதத்தில் அனுபவிக்க முடியாத ஒரு சமாதானம், தன்னோட வாழ்க்கையில் கிடைக்காத, பெத்தேனியாவில் கிடைக்காத ஒரு நன்மை, பெத்தேனியாவில் கிடைக்காத ஒரு மகிமை, பெத்தேனியாவில் கிடைக்காத கனம், இயேசுவின் நாமத்துமே ஒரு தெய்வத்தை விசுவசித்து ஒரு அந்நிய தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வம், இயேசு சொந்த தெய்வத்தை விட்டு அந்நிய தெய்வத்தை சேவிப்பதற்கு அவர் இறங்கி வந்தபோது தெய்வம் கைவிடவில்லை. இயேசுவின் நாமத்தை மோகாபியுடைய தேசத்துடைய தெய்வத்தை விட்டுட்டு பெத்லெகேமுடைய தெய்வத்தை சேவிக்க வந்தபோது பெத்லெகேமு தெய்வம் ஒருபோதும் கைவிடாத தெய்வம். இந்த ராத்திரி வேளையில் இன்றைக்கு பலரும் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் இருக்கும்போது இந்த பைபிள் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அப்போ தெய்வம் அவரை நோக்கி கூப்பிடும்போது இயேசுவின் நாமத்து மேல் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நகோமி ஸ்தோத்திரம் ரூத்திட சொன்னபோது, ரூத்து போவாசின் அருகே கடந்து போகும்போது இயேசுவின் நாமத்து மேல் ஒரு அந்நிய தேசத்தில் அந்நிய தெய்வத்தை ஆராதித்த, எல்லாம் வேண்டாம் என்று உலகத்துடைய எல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு வந்தபோது கர்த்தர் ரூத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துடைய பிறக்கதில் ஸ்தோத்திரம் அந்த தலைமுறையில் இந்த ரூத்து கடந்து வருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அந்நிய ஸ்திரீயுடைய பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வர காரணம் என்னன்னா, எல்லாமே விட்டுட்டு இறங்கி வந்த இந்த ரூத்துவ தெய்வம் கைவிடலை. 75 வருஷமாய் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழும் பொழுது அவரிடத்தில் ஒரு குழந்தை வாக்கியம் இல்லாத அனுபவத்தில் இருக்கும்போது அவருடைய தொழில் சிலர்களுடைய வழிபாடுடைய தொழில், அவருடைய தொழில் 75 வயசில் ஒரு தெய்வ சத்தம் அவர் கேட்குறார், ஆபிரகாமே உன் தேசத்தையும் உன்னத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தூக்கி எறிந்து தெய்வத்துக்கு பின்பதாய் 75 வயசில் தெய்வத்தை சார்ந்து தெய்வத்தை பின்பற்றி தெய்வத்துக்கு பின்பதாய் தேவனுடைய வார்த்தையை விசுவசித்து ஆபிரகாம் இறங்கி போனது நிமித்தம் ஆபிரகாமை தேவன் சீமானாய் மாற்றினார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஸ்தோத்திரம் உத்தரத்திலிருந்து எடுக்கவும் செய்யணும், கச்சத்திலிருந்து விடவும் கூடாது. ரூத்து எல்லாம் விட்டு வந்தபோது ரூத்துவை கைவிடலை. ஆபிரகாம் விட்டு வந்தபோது ஆபிரகாமை தேவன் சீமானாய் மாற்றினார். ஆபிரகாம் தெய்வத்தை நம்பி வந்தபோது ஆபிரகாமுடைய சந்ததி தேவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மாற்றினார். இந்த ராத்திரி வேளையில் எல்லாம் விட்டு தெய்வத்துக்கு பின்பதாய் ரூத்தை போல அடுத்த ஸ்டெப்பு எந்த சூழ்நிலை எனக்கு இல்லை, எனக்கு யாரும் எனக்கு இல்லை, இப்படி நிலைமையில் யாரும் எனக்கு இல்லை, ஸ்தோத்திரம் எல்லாம் தகர்ந்து போய், குடும்பம் தகர்ந்து போகணும், மனசு தகர்ந்து போய் பல ரீதியில் பாரத்தோடு கூட இருக்கிற
தெய்வ பிள்ளையை தன்னுடைய எதிர்காலம் எந்த சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில் ரூத்துடைய தெய்வத்தை பின்தொடர்ந்து வந்த அந்நிய ஸ்திரியான பெத்தனியாவில் இருந்த ஸ்திரீக்கு தேவன் ஒரு மறுவாழ்வு கொடுக்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையை வேதனையோடு கூட, துக்கத்தோடு, பிரயாசத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிற உடைய வாழ்க்கைக்கு மறுபடி தருகிற தெய்வம். ரூத்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டாப்புல. வேதம் சொல்லுகிறது, அவர் நினைப்பதற்கும் அவர் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வம் பிரைஸ் தி லார்ட் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வத்தை சார்ந்து வந்த ரூத்துடைய வாழ்க்கையை மாற்றின தெய்வம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்து மேல் இந்த டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருந்து எல்லாம் விட்டு தெய்வத்தை சார்ந்து வந்திருப்பீங்கன்னா வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். தெய்வம் ரூத்தை கைவிடவில்லை. ரூத்து தெய்வத்தை நம்பி வந்தபோது அந்நிய தேசத்திலிருந்து அந்நிய தேசக்காரிய தெய்வம் கைவிடாத தெய்வம். இன்றைக்கு அந்த தெய்வம் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் சார்ந்து இருப்பீங்கன்னா ரூத்தை ஆசீர்வதித்த தெய்வம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வம் இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவனோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் வேலைக்கு வா சொன்னால் போக சொன்னால் எனக்கு வேலைக்காரன் இருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் இருக்குது, அவனால் செய்ய முடியும். ஆனால் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாக. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். நல்ல வசதியானவர். இயேசு கூப்பிடலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ வசதியாக இருந்தாலும், உலகத்தில் எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் இயேசுவை கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். இயேசு ஒரு வீட்டுக்கு போனால் தகுதி இருக்கணும். அவன் எல்லாவற்றுக்கும் 100க்கு அதிபதி. பயங்கரமான ஒரு ஒரு மந்திரி ஸ்தானத்துக்கு, ஒரு முதலமைச்சருடைய ஸ்தானத்துடைய அதிகாரமுள்ள ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வரவே நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான்னு சொன்னான். இந்த ராத்திரி வேலை ஒரு 100க்கு அதிபதிக்கு ஒரு இயேசுவுக்கு மேலே ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னான். இந்த ராத்திரி வேலையில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, பிரதர், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்தை இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா, அன்றைக்கு ரூத்து விசுவசித்தது போல, ஆபிரகாம் விசுவசித்து தெய்வத்துடைய சப்தம் கேட்டு இறங்கி வந்தது போல, இன்றைக்கு தெய்வ சப்தத்தை கேட்டு இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்துக்காக நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, தெய்வத்துக்காக நீங்கள் வாழும் பொழுது, அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய இயேசு கிபி மாறி ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பூவும் இயேசுவின் நாமத்திலே தலையும் இருக்கிறது போல, ஒரு காயினில் இருக்கிறது போல, இயேசுவின் நாமத்துமே இந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கை அவ்வண்ணமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை விசுவசிக்கிறவங்களை அவர் ஒருபோதும் கைவிட. இயேசு சொன்னார், 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், உன்னுக்குள்ள நான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டதில்லை. இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷன் தெய்வத்தை விசுவசிப்பான் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கிற தேவ பிள்ளையே, ஒரு அந்நிய ஸ்தோத்திரம், இயேசுவை அறியாதவன் இயேசுவை விசுவசிப்பாங்கன்னா, இயேசுவை அறிகிற நீங்க இயேசுவின் நாமத்துமே அறியாத ரூத்து இயேசு தெய்வத்தை விசுவசித்தது போல, இன்றைக்கு வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, தெய்வத்தை விசுவசிப்பீங்க என்று சொன்னா, தெய்வத்தை பூர்ணமாக நம்பிங்க சொன்னா, அந்த தெய்வம் உங்களை கைவிடுகிற தெய்வம்
அல்ல. ரூத்துவை அந்த தெய்வம் கைவிடாத தெய்வம். அந்த தெய்வம் 100க்கு அதிபதியை கைவிடாத தெய்வம். இயேசுவின் நாமத்து மேல் ஹல்லேலூயா மலையை கிளியத்தக்கதாக மீன் கிடைக்கும் போது பிரைஸ் தி லார்ட் பேதுருவிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்ல பிடிக்கலாக்குவே. தெய்வ சப்தம் கேட்டபோது அவன் வலையை விட்டு பிரைஸ் தி லார்ட் தெய்வத்துக்கு பின்னாடி கடந்து போன போது தெய்வம் பிரைஸ் ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி சபையுடைய ஃபவுண்டேஷனாய் மாற்றின தெய்வம். இந்த ராத்திரி வேளையில் தெய்வ சப்தம் கேட்டு தெய்வத்துக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உடைய எல்லையை ஆசைப்படும் எல்லையை விரிவாக்குன தெய்வன் இந்த ராத்திரி வேளையில் உடைய எல்லைகளை விரிவாக்குற தெய்வம் இந்த ராத்திரி வேளை உங்களை மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தெய்வத்துக்கு மேல் 100க்கு நம்புவீர்கள் என்று சொன்னால், அந்த தெய்வம் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. இயேசுவின் நாமம் எத்தனை பேர் இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அந்நிய தேசத்தில் மோகாபி தேசத்தில் செழிப்பான இடத்தை விட்டு பிரைஸ் அங்கே கூட நகுமிச்சு நம்ம நீங்கள் ஒரு விவாகம் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் சொந்த பந்தங்களோடு கூட நீங்கள் வாழ்ந்து இங்கே உங்கள் ஜீவனை போகட்டும். பிரைஸ் நான் போகிறேன் இல்லை ரூத்து சொல்ற, நான் உன் பின்னாட வருவேன். பிரைஸரோ இந்த தெய்வத்தை நான் உங்களோடு கூட இருக்கும்போது நான் அறிந்து கொண்டேன். பிரைஸ் உங்கள் ஜீவிதத்தை நான் அறிந்து கொண்டேன். உங்களோடு கூட நான் எவ்வளவு நாள் ஒரு அந்நிய ஸ்திரீ பிரைஸலோடு ஹல்லேலூயா நெகோமியாவுடைய ஸ்தோத்திரம் நகோமியுடைய நடவடிக்கையில் எல்லாம் பிரைஸலோடு ஹல்லேலூயா. ரூத்துக்கு தெரிந்தது, நான் செய்வித்த தெய்வத்தை காட்டிலும் என்னுடைய மாமியார் செய்வித்த தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அந்த தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அந்த தெய்வம் பிரைஸலோடு எல்லா நாளும் பிரைஸலோ ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் எப்பமும் வியாவி சர்வ வல்லவர். அந்த தெய்வம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். பிரைஸலோடு ஹல்லேலூயா. ரூத் நல்லதை தெரிந்தெடுத்தான் இயேசுவின் நாமத்து மேல். இன்னொரு மருமகன் நல்லதை தெரிந்தெடுக்காதபடி பெத்தனியாவில் இருப்பதற்கு தீர்மானித்ததோ, ஆனால் ரூத்து நல்ல தீர்மானம் எடுத்தது. இந்த ராத்திரி வேளையில் ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை விசுவசிக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்மானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த தெய்வத்தை பின்பற்றி வரும்னா ரூத்து எல்லாம் விட்டுட்டு பெத்தனியா விட்டு இயேசுவின் நாமத்தின் ஹல்லேலூயா ஒரு பெத்லெஹேமுக்கு வந்தது போல இன்றைக்கு இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு, இந்த உலகத்துடைய சாபத்தை விட்டு, இந்த உலகத்துடைய அக்கிரமங்களை விட்டு, இந்த உலகத்துடைய பலதையும் விட்டுட்டு இயேசுவின் நாமத்துமே இந்த ராத்திரி வேளை தெய்வத்துக்காய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நகோமி ரூத் தீர்மானித்தது போல இந்த ராத்திரி வேளையில் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வம் இயேசுவின் நாமத்துமே பெத்தனியாவுடைய செழிப்பை மாற்றினார், பெத்தனியாவுடைய தெய்வத்தை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நகோமிக்கு பின்பதாய் வந்த ரூத்தை தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் கொண்டு வந்தார் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில் எல்லாம் விட்டு தெய்வத்துக்கு பின்பாடி வரும்போது பரிசுத்தார் உன்னிடத்தில் வரும் பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் சாட்சிகளாய் மாற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த ராத்திரி வேளை அவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு முன்பதாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். தெய்வத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்துக்காரி இந்த தெய்வத்தை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இந்த தெய்வத்தை சேவிக்கிறதுக்கும் பிரைஸலோ ஏதோ ஸ்தோத்திரம் ஒன்றும் அறியாத சூழ்நிலையில் கூட இருக்கிறனால கொஞ்சம் அறிந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் முழுமையாக அறிந்திருக்க முடியாது. அதுக்கு முன்பதாய் மரணங்கள் முன்னாடி வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு தெய்வத்தை அறிந்தால் தெரியல, ஆனால் தெய்வத்தை பின்தொடர்ந்தாப்புல இந்த தெய்வம் போதும். எழுத்து தெரிஞ்ச அளவில் அந்த தெய்வம் போதும். பல வருஷங்களாய் பல ஆண்டுகளாய் மோகாபியுடைய தெய்வத்தை நல்லா தெரிஞ்சிட்டு நகோமியுடைய ரூத்துடைய வாழ்க்கை நஷ்டப்பட்ட போதும் இந்த தெய்வம் எனக்கு போதும். இன்றைக்கு ராத்திரி வேலை அருமையான தெய்வ பிள்ளை எல்லாம் தகர்ந்து போனாள் தெய்வம்.
தன்னுடைய ஜீவிதத்தை எல்லாம் தகர்ந்து போன அனுபவத்தில் ஸ்தோத்திரம், தெய்வத்தையும் தேசத்தையும் மாற்றி பெத்லகேமுக்கு வந்த ரூத்துடைய வாழ்க்கையை மாற்றின தெய்வம் இன்னைக்கு உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாவியில் பிரதான பாவியாக இருக்குது. அந்த இயேசு உங்களை ரட்சித்தவர். அந்த ரட்சிப்புக்காய் இந்த ராத்திரி வேளை யாராவது காத்திருப்பீங்கன்னா, அந்த ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்க மனசு இருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜீவிதத்தை மாற்ற அவரால் முடியும். எல்லாவற்றையும் தெய்வம் இம்மானுவேல் கூட உண்டு. அந்த தெய்வம் உங்களை கைவிட மாட்டான். இயேசுவின் நாமத்தின் ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ரூத்தை போல விட்டா தெய்வத்துக்காக இல்லை. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்க. இன்றைக்கி உங்களை ரூத்தை பரிசுத்த வேதாகமத்தில் கொண்டு வந்த தெய்வம். அவர்களே முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களோ வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை ஆபிரகாம் சேவித்ததுக்கு முன்பதாய் வெட்கப்பட்டு போகலை. ரூத்து ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை விசுவசித்து அந்த தெய்வத்தை பின்தொடர்ந்து வந்த ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் தோல்விக்கு கொண்டு போகலை. 100க்கு அதிபதி தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷன். அவர் தெய்வத்தை விசுவசித்த போது அந்த தெய்வம் 100க்கு அதிபதியை தெய்வம் கைவிடலை. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஒரு பூர்ண இருதயத்தோடு விசுவாசிங்க. பூர்ண மனதோடு இந்த தெய்வத்து மேல் அன்பு கூறுங்க. முழு ஆத்துமாவோடு முழு சரீரத்தோடு இந்த தெய்வத்தை பெத்தனியா விட்டு வர நல்ல தீர்மானம் எடுத்தது போல இந்த ராத்திரி வேளை ஒரு தீர்மானம் எடுங்க. நீர் போது என் வாழ்வில், நீங்கள் போது மீசப்பா, உங்கள் சமூகம் எனக்கு போதப்பா. ஒரு தீர்மானம் எடுங்க. தெய்வம் உங்களை கைவிட மாட்டான். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. அனுர தொண்டை ஜீவிதம் தகர்ந்து போன ரூபத்தில் ஒரு செழிப்பான தேசத்தை விட்டு ஒரு பஞ்சமுள்ள தேசத்துக்கு கடந்து போகக்கூட ஒரு நல்ல மனசுரத்துக்கு செழிப்பான இந்த தேசத்தில் தெய்வத்தை மாற்றி ஒன்றும் புரியாத ஒரு தெய்வத்தை பின்தொடர்ந்து போல ரூத்துவை போல நல்ல ஒரு மனசு இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு இருக்கு. எல்லாம் தகர்ந்து போன அனுபவத்தில் தன்னுடைய கணவர் பலது இனி ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு அனுபவத்தில் எல்லாம் தகர்ந்து போன சூழ். இந்த தெய்வத்தை விசுவசித்து தன்னுடைய குடும்பம் தகர்ந்து போன அனுபவம், அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லாத அனுபவம், ஒரு செழிப்பை விட்டு வந்தது போல ரூத்து சேவித்த தெய்வத்தை விட்டு வந்தது போல இந்த ராத்திரி வேற டிவிக்கு முன்பதாக இருக்க தெய்வ பிள்ளையே, தெய்வ சப்தம் கேட்டு ஒரு பெத்தனியாவிலிருந்து சகலத்தை விட்டு ரூத்து வந்தது போல தெய்வ சப்தம் கேட்கிற, டிவிக்கு முன்பாக தெய்வ சப்தம் கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த தேவ சப்தத்தை கேட்டு அர்ப்பணிப்பதுக்கு ஒரு இருதயம் இருக்கும் நினைச்சனா
ஒப்பு கொடுப்பீர்டா. அந்த தெய்வம் ரூத்தை கொண்டு வந்ததுக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க முடியும். என் அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தை முகாந்திரம் இவர்கள் நீர் ஆசீர்வதித்தீரே. ரூத்து தன்னுடைய ஜீவ தெய்வத்தை மாற்றி, தேசத்தை மாற்றி, தன்னுடைய நிராச வேதனைகள் எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு தெய்வத்துக்கு பின்தொடர்ந்து வந்தபோது நீர் கைவிடாதபடி பரிசுத்த வேதாகமத்தில் கொண்டு வந்தீரே. மக்கள் நன்றி அப்பா. அதே போல் அநேகர் இந்த டிவிக்கு முன்பதாய் அநேகர் தெய்வத்தை மாற்றி, தேசத்தை மாற்றி, சூழ்நிலையில் மாற்றி நிற்கிற இவருடைய வாழ்க்கை அன்றுவரே சபைங்கிற தோட்டத்துக்களே இவர்களை கொண்டு வந்து இவர் அனுகிரகிப்பீரான், ஆசீர்வதிப்பீரான், பெருமைப்படுத்துவீரான். தூரத்திலிருந்து சமீபத்திற்கு தேவனாக இருக்குது அன்றுவரே. அப்படியே கிரிச்சு பலப்படுத்தும் சகாயம் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.